ஒரு ஊர்ல கவிதா அப்படிங்கிற மாமியார் இருந்தாங்களாம். அவங்களுக்கு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பையனும் இருந்தானா. சுரேஷுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருந்தாங்களாம். மருமகள் பேரு அவந்திகாமா. மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகவே ஆகாதாம். எப்ப பார்த்தாலும் சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்களாம். எப்படின்னா, அவந்திகா பாத்திரம் விளக்கி வச்சா, என்னம்மா பாத்திரத்துல சோப் அப்படியே இருக்குன்னு சண்டை போடுவாங்களாம். சமையல் செஞ்சு வச்சா, என்னம்மா சமையல்ல உப்பு அதிகமா இருக்கு, காரம் அதிகமா இருக்குன்னு சண்டை போடுவாங்களாம். மருமக டீ வச்சு கொடுத்தா, என்னடிமா டீல இவ்ளோ சர்க்கரையா போடுவாங்க? ஏம்மா நான் உயிரோட இருக்கிறது பிடிக்கலையா? டீல இவ்ளோ சர்க்கரை போட்டா நான் சீக்கிரம் சர்க்கரை வியாதி வந்து போய் சேர வேண்டிதான். என்னங்க அத்தை, நான் எந்த வேலை செஞ்சாலும் குறை சொல்லிட்டே இருக்கீங்க. என்னைய உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆனா நான் இப்படி பண்ற வேலையெல்லாம் குறை சொல்லிட்டே இருந்தா நான் என்னதான் பண்றது? உன் மேல இருக்க தப்பதாமா நான் சொல்றேன். இனிமே சொல்லல விடு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா அவந்திகா என்ன வேலை செஞ்சாலும் அவங்க குறை சொல்லிட்டே தான் இருந்தாங்க. இது டெய்லியும் ரொட்டீன் ஆயிட்டே இருந்துச்சு. இத பார்த்த சுரேஷ், ச்சே, என்னவிங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படியே போனால் நம்மளால் நிம்மதியாக வேலைக்கு கூட போக முடியாது. அந்த இதுக்கு ஒரு பிளான் போட்டே ஆகணும். அந்த பிளானை அவந்திகா கிட்டயும் சொன்னான். அவந்திகாவும் சுரேஷும் பிளான் பண்ணி எப்படியாவது அத்தைய சண்டை போடாம இருக்க வைக்கணும்னு நினைச்சாங்க. அடுத்த நாள் காலையில ஆச்சு. கவிதா எப்பயும் போல 6 மணிக்கு எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு கிச்சன் போய் பார்த்தாங்க. அங்க போட்டதெல்லாம் போட்டபடி அப்படியே இருந்துச்சு. சமைக்கல, வீடு கூட்டல, வாசல் தெளிக்கல, கோலம் கூட போடல. அத பார்த்த உடனே கவிதாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. உடனே, அடியே அவந்திகா, எங்கடி போன? வீட்ல ஒரு வேலையும் ஒழுங்கா நடக்கல, இன்னுமா தூங்கிட்டு இருக்க? கோவத்தோட அவந்திகாவோட ரூம் டோரை வேகமா தட்டுனாங்க. அப்ப சுரேஷ் தான் டோர் ஓபன் பண்ணனான். டே, எங்கடா அவந்திகா? வீட்ல ஒரு வேலையும் நடக்கல, உனக்கும் ஆபீஸ் டைம் ஆச்சு, குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு கத்துனான். அதுக்கு சுரேஷ், அம்மா, அவந்திகாவை பெட்டில் காணோமா? எங்கே போனான்னு தெரில. ஒருவேளை கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ? கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா அவளுக்கு? என்ன இந்த வேலையெல்லாம் நான் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படின்னு போய் எல்லா வீட்டு வேலையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. வீடு கூட்டுறது, பாத்திரம் விளக்குறது, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் அனுப்புறது, சுரேஷ் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி தரது, ரேஷன் கடைக்கு போறது, குழந்தைக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே உடனே ஸ்நாக்ஸ் பண்ணி தரதுன்னு எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஒரு நாள் கவிதா இட்லி சுட்டு சுரேஷ்க்கு கொண்டு வந்தாங்க. ஆனா சுரேஷ், ஏம்மா, இத்தனை நாளாக என் கூட இருக்க நீ, எனக்கு இட்லி பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் உடனே தோசை ஊத்திட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதே வீட்டு வேலைய ருட்டீனா செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி வேலை செஞ்சு செஞ்சு ஒரு நாள் கவிதாவுக்கு உடம்பு முடியாம போயிருச்சு. அப்ப கவிதா தனக்கு தானே இப்படி பேசிக்கிட்டாங்க. என்னால 2 நாள் இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சதுக்கே உடம்பு முடியாம போயிருச்சு. எப்படிதான் அவந்திகா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு என்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தாலோ தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு சுரேஷை கூப்பிட்டு, டேய் சுரேஷ், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. இவ்ளோ நாளா அவந்திகாவை தெரியாம திட்டிட்டேன்டா. சாரிடா. நீ எப்படியாவது அவந்திகாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுடா அப்படின்னு சொன்னாங்க. உடனே சுரேஷ் அவந்திகாக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க. அது கேட்ட அவந்திகா சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு வந்தாங்க. சாரி அவந்திகா, உன்னோட கஷ்டம் தெரியாம இவ்ளோ நாளா உன்னை தெரியாம திட்டிட்டேம்மா, என்னை மன்னிச்சிடுடிமா. பரவாயில்லத்த, இப்பயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. அன்னையிலிருந்து மாமியார் மருமகள் 2 பேரும் சண்டை போடாம சந்தோஷமா வீட்டு வேலைய பகிர்ந்து செஞ்சுக்கிட்டு வாழ்ந்து வந்தாங்க.